Assalamu alaikum and very good morning, my dear students. Now today we start next topic of second unit, petty cash book. Petty cash book. So first I explain what is the meaning of petty cash book. A petty cash book is a cash book maintained to record the party expenses. Okay, a petty cash book is a cash book maintained to record the petty expenses. Petty expenses. The persons maintain the petty cash book is known as a petty cashier. All small payments to be made by cash are recorded in the petty cash book. Okay, petty means small. Petty means small. Okay, cash book, petty cash book. Small cash. It is a petty cash book. It is also called small cash book. Small cash book. Business day enna small expenses agudhu adella ungalku petty cash book la varum. Small expenses like stationery le adhe mari convenience wages small advertisement small expenses irundhuka adella ungalku petty cash book varum. Petty cash book, it is also called small cash book. Small cash book. Okay, the person who maintain the petty cash book, it is called petty cashier. It is called petty cashier account. Okay, petty cashier. யார் அந்த petty cash maintain பண்றாங்களோ அவங்க சொன்னாக்கா petty cashier சொல்லுவாங்க. Petty cashier. Understand? Clearly explain. Petty cash bookல small business என்னன்னா small expense ஆகுதோ businessல அதெல்லாம் உங்களுக்கு petty cash bookல வரும். Petty cash bookல இதெல்லாம் உங்களுக்கு லெட்ஜர் கிரியேட் பண்ணிருக்கேன். क्वेश्चन என்னன்னா என்ட்ரிஸ் இருக்குதோ அந்த என்ட்ரிஸ் ரிலேட்டட் நீங்க லெட்ஜர் நீங்க கிரியேட் பண்ணணும். லெட்ஜர் ஃபர்ஸ்ட் பாருங்க இது நான் பெர்ஃபார்ம் மாதிரி போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் யூ ரைட் ஹியர் அமௌண்ட் ரிசீவ் காலம். அமௌண்ட் ரிசீவ் காலம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேட் காலம். தேர்ட் ஒன் இஸ் பர்టిక్యులர் காலம். ஹியர் வவுச்சர் நம்பர். வவுச்சர் நம்பர் நீங்க என்னென்ன எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாங்க என்னென்ன உங்களுக்கு இன்கம் சொல்லிருக்கு அது எக்ஸ்பிரஸ் வவுச்சர் காப்பி கொடுப்பாங்க. வவுச்சர் காப்பி அந்த வவுச்சர் காப்பில நம்பர் நீங்க எழுதணும். வவுச்சர் நம்பர் petty expense என்னன்னா எக்ஸாம்பிள் யூ பை டீ நீங்க டீ பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க 50 rupees டீ பர்ச்சேஸ் பண்ணிருந்தாங்க அந்த பில்ல 50 rupees பில் போட்டு கொடுப்பாங்க. அந்த பில்லோட வவுச்சர் நம்பர் நீங்க எழுதணும். ஓகே, அதே மாதிரி டோட்டல் பேமெண்ட் என்னென்ன பேமெண்ட் ஆகுது அதெல்லாம் எழுதணும். ஓகே, போஸ்டேஜ் அண்ட் ஸ்டாம்ப் டெலிஃபோன் அண்ட் டெலிகிராம்ஸ். போஸ்டேஜ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ் postage stamps like post office illa entries postage and telegram postage and stamps இந்த மாதிரி என்ட்ரிஸ் வந்துச்சுனாக்கா நீங்க இங்க அமௌண்ட் எழுதுவாங்க. அதே மாதிரி டெலிஃபோன் அண்ட் டெலிகிராம்ஸ் ரிலேட்டட் என்ட்ரிஸ் இந்த என்ட்ரிஸ் அமௌண்ட் இந்த பக்கம் வரும். அதே மாதிரி கன்வீனியன்ஸ் லைக் பஸ் டிக்கெட்ஸ் ஆட்டோ சார்ஜஸ் அதெல்லாம் உங்களுக்கு கன்வீனியன்ஸ் வரும். பஸ் ஃபேர் ஆட்டோ ஃபேர் டாக்ஸி ஃபேர் இதெல்லாம் வந்து கன்வீனியன்ஸ் என்ட்ரிஸ் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க டோட்டல் பேமெண்ட் போடுவாங்க அமௌண்ட் அந்த அமௌண்ட் அதுக்கப்புறமா நீங்க டிஃபரெண்ட் ஹெட்ஸ்ல நீங்க அது போடுவாங்க. ஓகே, அதே மாதிரி ஸ்டேஷனரி நீங்க ஏதாவது பென்சில் பென்ஸ் அதே மாதிரி ஸ்கேல்ஸ் நீங்க ஏதாவது புக்ஸ் நோட்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணாங்க அதெல்லாம் உங்களுக்கு ஸ்டேஷனரி சொல்லுவாங்க. அதே மாதிரி சன்ட்ரீஸ் ஒரு என்ட்ரி இருக்கு. சன்ட்ரீஸ் ஓகே, சன்ட்ரீஸ் அந்த என்ட்ரிஸ் உங்களுக்கு என்னன்னா எக்ஸாம்பிள் ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் என்ன என்ட்ரிஸ்னா ஆஃபீஸ் கிளீனிங் அந்த மாதிரி என்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டோட்டல் பேமெண்ட் வரும். லாஸ்ட்ல வந்து சன்ட்ரீஸ் வரும். அதே மாதிரி क्वेश्चन எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ஹெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். பட் இதெல்லாம் வந்து கம்பல்சரியா இருக்கும் क्वेश्चंस. டெலிஃபோன் டெலிகிராம் டெலிஃபோன் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் டெலிஃபோன் அண்ட் டெலிகிராம்ஸ் கன்வீனியன்ஸ் ஸ்டேஷனரி சன்ட்ரீஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் இந்த என்ட்ரிஸ் உங்களுக்கு இருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் 2 or 3 என்ட்ரிஸ் ஹெட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். இதில் 2 or 3 ஹெட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். நார்மலாக 4 or 5 ஹெட்ஸ் உங்களுக்கு கொஷன்ஸ் தேவை. ஓகேவா, கொஷன் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அதை சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ஹெட்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இது கூட என்னென்ன வரணும் அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ரிசீப்ட்ல கொஷனை வெளியே எழுதுவாங்க. டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஹெட் அமௌண்ட் நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் டேட்ஸ் என்னென்ன டேட்ஸ்ல ஏன்னா
ஐட்டம்ஸ் நீங்கள் உங்களுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகிடுது அந்த ஹெட்ஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் கோச்சர் நம்பர் இருந்தால் கோச்சர் நம்பர் நீங்கள் இருக்கணும். இது என்ன பண்ண டோட்டல் பேமெண்ட் ஃபஸ்ட்டு எந்த எக்ஸ்பென்ஸ் அது அமௌண்ட் எடுத்துட்டு எந்த ஹெட்டில் போடணும், போஸ்டேஜ் போகுதா, டெலிஃபோன் சார்ஜஸ் போகுதா, கன்வீனியன்ஸில் ஸ்டேஷனரியில் சர்வீஸில் அது நீங்கள் அங்கங்கே அந்த அமௌண்ட் நீங்கள் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் கொஷன், அதுக்கப்புறம் நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். அந்த ப்ராப்ளம் பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஈஸி ப்ராப்ளம், வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ஈஸி ப்ராப்ளம் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நான் ரீட் கொஷன். Petty cashier received rupees 600. Rupees 600. In the 600 the amount is given. Question ಮೇಲೆ வரும். Total amount received, total amount cash received அந்த மாதிரி வரும். அந்த amount தான் நீங்க எடுக்கணும். Okay. Petty cashier received rupees 600 on April 1, 1999 from the head cashier. Prepare a petty cash book on the impressed system for the month of April 1999 from the following items. So, clearly explained on April 1, 1999. On 3 stamps, rupees 50. Stamps, rupees how much? 50. Next, taxi fare, rupees 100. On 6 pencil and pads, rupees 75. Registry, rupees 25. Registry, rupees 25. Next, speed post, rupees 45. Telegram, rupees 35. Refreshment, rupees 55. Auto fare, rupees 20. Typing paper, rupees 60. Bus fare, rupees 15. Trunk calls, rupees 43. Office cleaning, rupees 80. And courier service, rupees 70. Okay, on 30. Show the analysis of payments as postage and stamps, telephone and telegrams, convenience, stationery and sundry expenses. Okay, so that is your question. Listen, now small format I explain which entry has come in which heads. On 3 stamps, rupees 50. First one total payment stamps already 8 and the heads and the poor amount. Next taxi fare, rupees how much? 100. So that is come under convenience. First you write in total payments, next you write in convenience. Next, by pencil and pads, you know that is a stationery. First write in total payments, next you write in same word in stationery. Next registry ये उनको postage है stamps वगैरह. Next is speed post, that is also come under the postage and stamps. इनका जो post office related items. Next telegrams तो कन्या हैंडल telephone telegrams. Next refreshment उनको sundries के वरों को first total payments है, next sundries के वरों को. Next one है auto fare, that is also come under the sundries. Sorry, convenience. Auto fare 20 rupees, 20 convenience level. Auto fare, bus fare, taxi fare come under the convenience. Okay. Next, typing paper, stationery level. Bus fare, convenience. Office cleaning, how much office cleaning? Rupees 80. So come under the sundries. Office cleaning அதே மாதிரி ஏதாவது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு சர்வீஸ் வரும். ட்ரங்க் கால்ஸ் rupees 43 கால்ஸ் பண்ணுறது ட்ரங்க் கால்ஸ். ஸோ கம் அண்டர் த டெலிஃபோன் அண்ட் டெலிகிராம்ஸ். கொரியர் சர்வீஸ் rupees 70. ஸோ கொரியர் சர்வீஸ் நீங்கள் இது பண்ணுவாங்க
post office है, so courier service. So that is your heads. Now we solve this problem. Here on April 1999 date first, okay, 1st of April. Always you write to balance brought down, how much? 600 rupees. 600 right here. Then to balance brought down to cash account the problem. Okay, to balance brought down to cash problem. Rupees 600 first always we give balance your start பண்ணிங்க business. So 600 கொடுத்துறாங்க 600 அது என்ன எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் on 3 stamps rupees 50, stamps rupees 50. So 3 date 3 by இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. இது எங்களுடைய இது வந்து 600 ஓகே கேஷ் ஆயிருக்கு. இப்போ பை எக்ஸ்பிரஸ் என்ன இருக்கு? பை stamps rupees 50. First you write in total column 50 in total column 50 நீங்க total column எல்லா என்ட்ரி நீங்க என்ன என்ட்ரி நீங்க அந்த என்ட்ரி போடுறோம் அந்த எல்லா என்ட்ரி நீங்க கம்பல்சரி ஃபர்ஸ்ட் ரைட் டோட்டல் பேமெண்ட் இப்போ voucher நம்பர் இது பண்ணோம் voucher நம்பர் என்ன ப்ராப்ளம் டோட்டல் பேமெண்ட் போட் 50 அது ஸ்டார்ட் ஆகி போகும் postage and stamps next and 5 taxi fare by taxi fare how much? Taxi fare how much? Rupees 100. always already na சொல்லிருக்கேன் உங்களுக்கு taxi fare bus fare car fare அதாவது ஆட்டோ ஃபேர் இதெல்லாம் உங்களுக்கு கன்வீனியன்ஸ் தான் வரும். இங்க வரும் கன்வீனியன்ஸ். சோ ஃபர்ஸ்ட் இங்க போட 100 இது நெக்ஸ்ட் ஹியர் 100. ஓகே, next one pencil and pads on 6 pencil and pads by pencils and pads rupees how much? Rupees 75. Okay, pencil and pad that is called stationery, compulsory stationery account rupees 75. Yeah, okay, next இந்த அமௌண்ட் ஸ்ட்ரைட்டா நீங்க அமௌண்ட் பண்ணணும். புரியுதா? இது மேலே இருக்கு அந்த மாதிரி அமௌண்ட் பண்ணணும். இந்த அமௌண்ட் நீங்க இங்க போடுறாங்களோ சேம் அமௌண்ட் சேம் ரேட் சேம் லைக் amount. Next 7 registry rupees 25. Registry postage and stamp related entries. So get 7 registry how much? 25 postage and stamps related entry. Okay, registry. Next 10 speed post rupees how much? 45. It is also postage and stamps related like a post office related is na. So
date 10 by speed post how much 45 okay, come under postage and stamps, under the head of postage and stamps. Next 12 telegrams को पहले ऐड किया है 24 telegrams. So date 12 by telegrams, how much 35 okay. Next date 15 refreshment how much 55 okay. refreshment and next अदे भाई ऑफिस एक्सपेंस ಎಲ್ಲ ಬರುತ್ತೆ ಸಂಡೇ ಸ್ಕೋರ್ 55 your rate of 55. Next one on date 16 by auto fare how much rupees 20 come under convenience rupees 20. Next one 19 typing paper rupees 60 typing paper commander stationery how much 60 rupees commander stationery okay. Next one 20 bus fare by how much rupees 15 come under convenience okay. So shortage of space, no balance entries I merge in wherever has gap, so I merge entries, but please I request all the students don't when you are writing this question and answer please ninga the entries inga ulle idadinga please okay. idukku appuram enna naanu keludhu enaka in total ella appuram 16 namu mere merge pannala entries, but neenga edhudra nathile neenga assignment solve pannra nathile neenga appadi continue pannunga inge middle la neenga inge add pannadinga okay. Please request not having space another balance having I think 3 entries I merge in middle of this question answer inga da merge pannra neenga appadi adu continue pannadinga please okay va neenga clear irukku paruங்க. Next 22 trunk calls rupees 43 trunk calls related to telephone and telegrams. So I read here date 23 na ingile paruங்க please by
calls. First amount how much? 43 right here. 43. So come under here. Telephone and telegrams. Rupees 43. Next one, office cleaning 125. Office cleaning நான் இங்கே இருந்து பாருங்க. ஓகே, பட் நீங்கள் கண்டினியூ கீழே அப்ளை பண்ணுங்க. 20 க்கு அப்புறமா 23, 25 அப்ளை நீங்கள் கீழே இருக்குங்க. பட் நான் இந்த மாதிரி நீங்கள் எழுதுனா ஸ்பேஸில் அதான் நான் எழுதுறது. ஓகேவா? அது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுக்காதீங்க. ஸ்பேஸில் டோட்டல் பண்ணணும், அதான் நான் இங்கே எழுதுறேன். ஆஃபீஸ் கிளீனிங் rupees 80 on 25. My office cleaning, how much? Rupees 80. Office cleaning from another Sundays. The last one, courier service on date 30. Date 30. by courier service. பாருங்க இங்கே இருக்கு, 23 இங்கே இருக்கு, 25 இங்கே இருக்கு, 30 இங்கே இருக்கு, பட் இங்கே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, by courier service rupees how much? Courier service rupees 70 இங்கே இருக்கு. courier service இங்கே வரும், postage and stamp வரும். courier service கரெக்டா 70. ஓகே, இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது எல்லாம் கம்ப்ளீட். எப்படி இது டோட்டல் பண்ணோம் ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. ஓகே, listen. First amount is your rupees 600. Rupees 600. You put it on 600. 600 amount received. Same amount we write also here. Same amount. அதுக்கு நீங்க என்ன அமௌண்ட் சேம் அமௌண்ட் நீங்க எழுதணும். rupees 600. அதுக்கப்புறமா இது எல்லாம் டோட்டல் பண்ணுவீங்க. டோட்டல் அமௌண்ட் எல்லாம் டோட்டல் பண்ணுங்க. இது எல்லாம் டோட்டல் பண்ணாக்கா உங்களுக்கு எவ்வளவு வருது பாருங்க. இது எல்லாம் நீங்க டோட்டல் பண்ணாக்கா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருது பாருங்க. ஐ திங்க் அந்த டோட்டல் பண்ணாக்கா 558 வருது. 558 வருது. ஸோ is wait, sir. மைனஸ் பண்ணாக்கா இதெல்லாம் ஆட் பண்ணாக்கா 558 வரும். 558. ஓகே, 600 minus 558 பண்ணாக்கா எவ்வளோ வரும்? 42 வரும். 42 எவ்வளோ? 42. ஸோ இந்த மந்த்துக்கு லாஸ்ட் டேட் on 32 balance carried on how much? 42. Okay, first பாருங்க டோட்டல் நீங்க பண்ணீங்க 600 ஒரே ரேஞ்சில் வரணும் 600. அதுக்கப்புறமா இது எல்லாம் நீங்கள் டோட்டல் பண்ணுங்க. டோட்டல் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வருது? 558 வருது. எவ்வளோ? 558. 600 minus 558 பண்ணாக்கா எவ்வளோ வரும்? 42 வரும். 42 rupees. ஓகே, பாருங்க இந்த அமௌண்ட் டைரக்ட் வரும் 600. ஒரு 2 இந்த என்ட்ரிஸ் எல்லாம் எங்கே கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு 3 லைன்ஸ் நீங்கள் டிவைட் பண்ணி 3 லைன் டிவைட் பண்ணி நீங்கள் டோட்டல் பண்ணுங்க. டோட்டல் அமௌண்ட் 600. அதுக்கப்புறமா டோட்டல் பண்ணுங்க. டோட்டல் பண்ணி இந்த லாஸ்ட் அமௌண்ட் லாஸ்ட் என்ட்ரி எங்கே வருதோ
அது நெக்ஸ்ட் லைன்லயே நீங்க டோட்டல் அமௌண்ட் டோட்டல் பண்ணுங்க. டோட்டல் பண்ணி இந்த 600 ல மைனஸ் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் வருது அந்த அமௌண்ட் நீங்க இந்த ரெண்டு டோட்டலுக்கு மிடில்ல போட்டுட்டு டு பேலன்ஸ் கேரிட் ஆன் நீங்க எழுதுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? 600 minus 558 பண்ணாக்கா 42 வரும். அது நீங்க மிடில் ஆஃப் போத் நீங்க எழுதுங்க 550. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஹியர் அதே அப்படியே நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, எவ்வளவு சிம்பிள் உங்களுக்கு 558 பேலன்ஸ் எவ்வளவு 42 அப்படியே இங்கே கூட இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? அதே 600 க்கு எவ்வளவு ஈக்குவல் 558 minus 42. அதுக்கப்புறம் மந்தைவன் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. மந்தைவன் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. அப்படியே இது வந்து பாருங்க 50 plus 17 67 plus 25 87 92 132 137 137 அதே மாதிரி இது க்ளோஸ் பண்ணுங்க 70 78 கரெக்ட். இது க்ளோஸ் பண்ணுங்க 135 அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுங்க 135 இது மாதிரி க்ளோஸ் பண்ணுங்க 20 பாருங்க 60 73 ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட்டு இங்கே மட்டும் கொஞ்சம் டவுட் வரும் உங்களுக்கு. கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் மிடில் எழுதுங்க. அது மட்டும் நீங்கள் கீழே அப்படியே எழுதுங்க. டோட்டல் பண்ணுறதுல ப்ளீஸ் பாருங்கள். இந்த என்ட்ரிஸ் இருந்தால் லாஸ்ட் என்ட்ரி எங்கே முடியுது அதுக்கப்புறமா 3 லைன் லீவ் பண்ணி இது 600 எப்படி இருக்குது அதே 600 அங்கே எழுதுங்க. ஓகே, இதுக்கு நேராக டோட்டல் பண்ணுங்க 3 லைன் லீவ் பண்ணி. ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் இது டோட்டல் பண்ணுங்க. இது எல்லாம் டோட்டல் பண்ணுங்க. எவ்வளோ வருது 558. அந்த 3 லைன் லீவ் பண்ணிருக்காங்க. அந்த 3 லைன்லேருந்து ஃபர்ஸ்ட் லைனில் அது டோட்டல் பண்ணுங்க. 558 600 மைனஸ் பண்ணுங்க 42 வந்துச்சு. அந்த 42 தான் அந்த ரெண்டு அமௌண்ட் பிட்வீன் நீங்கள் எழுதணும். இது க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ். ஓகே, அப்படியே கனெக்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க. டோட்டல் 42 அங்கே அது மிடில் நீங்கள் எழுதணும். டு பேலன்ஸ் பிளாட் அவுட் டு பேலன்ஸ் பிளாட் வந்து அது மாதிரி அது டு பேலன்ஸ் கேரிட் அவுட் நீங்கள் எழுதணும். அதே 558 இந்த 600 ஒரு லைன் விட்டுட்டு நீங்கள் போடணும். இப்போ 558 மைனஸ் 600 போடணும் 42 நீங்கள் 42 போடணும். நீங்கள் என்ன போடும்போது அதே போல நீங்கள் போடணும். அதுக்கப்புறமா இது எல்லாம் எடுத்து 137 ப்ளஸ் 78 ப்ளஸ் 135 ப்ளஸ் 135 இது எல்லாம் டோட்டல் பண்ணப்போ வந்து 558 வரும். 558. ஓகே, so that is the first problem of petty cash book. Okay, next class problem next class. That's why I go over assignment.